அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பெற்ற தாய் தனை மகமறந்தாலும், பெற்ற தாய் தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நற்றவத்துள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆடி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தசமி தேதி காலையில் 11-18 வரை இருக்கு. பின்னாடி ஏகாதசி, கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:36 வரை இருக்கு. பின்னாடி ரோகிணி நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே 4:30 முதல் 6 வரை, யமகண்ட 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில் இருக்கு, செவ்வாய் சிம்மத்தில், கேது சிம்மத்தில், சனி ராகு கும்பத்தில், சந்திரன் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அது ஒரு இணைப்புன்னு சொல்லலாம். அது கிரகங்களை இணைவதில் ஒரு நல்ல பலன் உண்டு என்று சொல்வது. சந்திரன் உச்சம் பெறுகிறார், செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால அது சேர்க்கை நல்லது. புதனும் குருவும் மிதுனத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று மேஷ ராசிக்கு பலன் எப்படி இருக்கிறதுனா, மேஷ ராசிக்கு சனியும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. இந்த இணைவு நல்ல அருமையான இணைவு. 2 கூடையவரும் 4 கூடையில ஒன்னா சேருவது நல்ல இணைவு. அதனால அதுவும் ஒரு நன்மை. ஆனால் குரு பகவான் சரியில்லை இருந்தாலும் இவங்க இந்த 4 கிரகம் நன்றாக இருக்கிறதுனால மேஷராசிக்கு நல்ல பலனே தரும், நல்லது நடக்கும். சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கு இடையில நன்மை உண்டு. ரிஷபராசி என்பதிலே உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு ராசிநாதனும் சந்திரன் ஒன்னா இருக்காங்க. 2ல குரு இருக்கார், அது 2 கூடையவன் 2ல இருக்கார். அதனால ரிஷபராசிக்கு நல்லது. சனி பகவானும் ராகு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்காங்க, தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. ஒன்றை கவனிங்க, தொழில் நன்றாக இருந்தால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தெரியாது, ஏன்னா வருமானம் வந்தால் கஷ்டம் தெரியாது. அப்படிலாம் ஒரு அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. எப்படின்னா குரு ஜென்மத்தில் உங்கள் ராசியில் இருக்கார். ஆனால் ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, இருந்தாலும் குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடாது. மற்ற கிரகங்களே அவங்களுக்கு எந்த கிரகமும் வலுவாக இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம், ஊர் மாறின்னு வரலாம், வீடு மாறலாம். இப்படி எத்தனையோ விதங்களில் இடமாற்றங்கள் இருக்கும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் சரியில்லை, 12ஆம் இடத்துல. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லை. சனி 8ல் இருக்குது, ராகு 8ல் இருக்குது. அதனால் பார்த்து புதுசாக எதையும் பண்ணாதீங்க. விரையம் இருக்கும். நல்ல காரியங்களை செய்யுங்க. இடம் வாங்குங்க, கல்யாணம் பண்ணுங்க, வீடு கட்டுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விரையங்கள் மட்டும் போடும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு எப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார் குரு, ஆனால் 7ல் சனி ராகு இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அமோகமான காரியங்களாக நடைபெறும். 11 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு.
நல்லது, காரியங்கள் தடைப்படாமல் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு வந்து குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. கெட்ட பெயர் ஏற்படும், பதவிக்கு ஆபத்து வரும், பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனம் தேவை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களை வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதை. துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்காரு, நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனியோர் ஆகும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு வந்து குருபான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. 7ஆம் அதிபதி 7லேயே இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்பு. அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அதாவது நல்ல படிப்பு நன்றாக வரும், வேலை கிடைக்கும், திருமணமாகும், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம். இப்படி எத்தனையோ அவங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை பூரா நீங்கள் அமைச்சிக்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால் இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பது குரு 6ல் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உடல்நிலையே ஜாக்கிரதை. அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஜென்மச்சனி, ஜென்மத்தில் ராகு இருக்குது. ஆனால் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும், நல்ல காரியம்தான் நடக்கும். அன்பான மீனராசி என்பது உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நேரம் சரியில்லை. ஆனால் குருவுடைய பார்வை தொழில் சார்ந்த பார்க்குறாங்க. தொழில் சார்ந்த குரு பார்க்குறது நல்லது. வருமானம் வரும். அதாவது வருமானம் வரும்னா எப்படி வரும்னா, இந்த செலவுக்கு போதுமான அளவுக்கு ஏதோ நகண்டுட்டு வரும். ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது, ஒரு நாளைக்கு வேலை இருக்கும், ஒரு நாளைக்கு வேலை இருக்காது, இப்படிலாம் இருக்கும். இருந்தாலும் வண்டி ஓடிடும். அதனால் பார்த்து கவனமாக இன்னொரு 10 மாதம் ஓட்டிருக்கோம். இதுக்கடையில் உங்களுக்கு தசாபுத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை, இது ஒரு முக்கியமான பதிவு செய்கிறோம். நாம் வந்து இந்த பெண்களில் ஒரு பழக்கங்கள் இருக்கிறது. அது என்ன பழக்கம் அப்படின்னா, எந்த பெண்களை பார்த்தாலும் தரையை விரித்து போட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆகாத பழக்கம். நல்ல படித்தவர்கள், நல்ல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவான நிகழ்ச்சியில் வந்து உட்காரும்போது கூட தலைவலி மூலமாக தான் உட்கார்ந்துருக்காங்க. பாதி முடிய முன்பக்கமும் பாதி முடிய பின்பக்கமும் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த கையை ஓயாமல் தலையில் வச்சு இந்த முடியை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது முடியை தொட்டால் கையை அலம்பணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முடியை வந்து கம்பிட்டால் சிகையை அலங்காரம் பண்ணிட்டு அதை தொடவே கூடாது, தொட்டால் கையை அலம்பணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பூஜை பண்ணுறவங்கெல்லாம் கூட முடியை தொடக்கூடாது, முடியும் தொடக்கூடாது, காலையும் தொடக்கூடாது. எப்படியெல்லாம் சில பேர் அட்னக்கால் போட்டு பூஜை பண்ணுறாங்க, உள்ளங்கால தடவிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. காலை தொட்டால் கையால் போகணும். அது அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவெறி கோலமாக போகிறாளே, தலையை வச்சு போட்டுன்னு ஓடுறாளே, என்னமோ தெரியலையே அப்படின்னா, தலைவெறி கோலமாக ஏதாவது போடுறதுனா, ஏதாவது துக்க காரியம் நடந்தால் தான் தலைவெறி கோலமாக போடுறது. இந்த தலையை விரிச்சுன்னு போடுறது எப்போன்னு சொன்னால், பெரியவங்க இறந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நீர் மாலை எடுப்பாங்க. அப்போ எடுக்கிற போது தான் தலையை விரித்து போட்டுன்னு போகிறது. அதாவது துக்கம் கேட்க போகிற போது தலையை கொண்டை போட்டுன்னு போவாங்க, தலையை பின்னி தொங்க போட்டு போகக்கூடாது. இப்படிலாம் சொல்லுவாங்க. சாதாரணமாக தலைமுடி ஈரமாக இருந்தால் பெரியவங்க நுனி முடிச்சு போட்டுன்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் இது ஒரு நாகரிகம். இது வந்து மேலை நாட்டுக்கு ஒத்து வரும், நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. மேலை நாட்டு கல்ச்சர் வேறு, நம்ம நாட்டுக்கு கேரளாவுக்கு நமக்குமே ஒத்து வராது. கேரளாவுடைய ஒரு கல்ச்சர் வேறு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு. அதனால் தமிழ்நாட்டு உள்ள கல்ச்சர் வந்து உயர்ந்த கல்ச்சர். அதனால் அன்பான நேயர்களை தவறாக நினைக்காதீங்க. நல்ல படித்தவர்கள், இசைஞானம் உள்ளவர்கள், நான் நிறைய அந்த டிவிலெல்லாம் பார்க்குறேன், நிறைய படித்தவர்கள் நல்லவர்கள்லாம் வந்து தலையை விரித்து போட்டு தான் வர்றாங்க. அவங்க வந்து என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது இந்த உடைகளும் அநாகரிகமான உடைகள் எல்லாம் இருந்து கொள்கிறாங்க. நாகரிகமான உடைகளே, அதாவது அறிவு வளர வளர நமக்கு பக்குவங்கள் ஏற்படணும், பண்பாடு இருக்கணும், கலாச்சாரத்தை மீறக்கூடாது. கல்ச்சர்னு ஒன்று இருக்குது.
அந்த கல்ச்சரை மாற்றி அமைக்கக்கூடாது, கல்ச்சரை மீறக்கூடாது அப்படின்னா ஒரு சில இடங்களில் பாருங்கள், சில நம்ம இந்தியாவிலே சில மாநிலங்களில் தலையை மூடி முக்காடு போட்டுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. இந்துக்கள் தான், அவங்க இஸ்லாமிய இல்லை, இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா வடநாட்டிலெல்லாம் ஒரு சில ஏரியாவில் தலையை மூடிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அது இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பழக்கத்தை அவங்க மாற்றிக்கலை. என்ன தான் படிச்சுட்டு வந்தாலும் கல்யாணம் பண்ணோம்னா தலையை புடவை கட்டிட்டு தலையை தலைப்படுத்து தலைமையில் மூடிக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த கல்ச்சரை அவங்க மாற்றிக்கலை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பெண்கள் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. நான் தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தலைவிரி கோலமாகவே இருக்கக்கூடாது. தலையை அழகாக வாரி பின்னி போட்டுக்கணும். கொண்டை போட்டுக்கிட்டா நல்லா அழகாக கொண்டை போட்டுக்கணும். தலைமுடியை வெட்டிட்டு கிராப்பு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் மேலை நாட்டுக்குள்ள பழக்கம். நமக்கு அந்த பழக்கங்கள்லாம் ஒத்து வராது. நம்ம இந்துக்களுக்கு, நம்ம இந்திய தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு இந்த தலைவிரி கோலம் என்பது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. அதனால் அன்பான நேயர்களை அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பழக்கத்தை கற்றுக் கொடுக்காதீங்க. நல்லா அழகாக தலைவாரி பின்னிடுவோம். நல்ல அழகாக முடி அழகு, முடி எவ்வளவுக்குள்ள நிறையா இருக்கோ அவ்வளோக்குள்ள அழகு உண்டு. அதனால் பெண்களுக்கு முடியலைன்னா அழகு இல்லை. அதில் நீங்கள் முடியெல்லாம் அனாவசியமாக கட் பண்ணி எல்லாம் போடக்கூடாது. ஒரு பாப்பு ஒன்று சொல்கிறாங்க, அது மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. நல்ல அழகான முடியெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தில் சொல்கிறேன். தவறாக இருந்தால் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், நன்மையாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நல்ல படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடான முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி. வாழ்க்கை